வணக்கம், நான் ஜானி. இன்றைக்கி வந்துட்டு நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை வந்து தேங்காய், ஜீரகம், அப்புறம் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரவும் கடுகு உளுத்தம் பருப்பும் அதுக்கப்புறம் வெந்தயமும் சேர்த்து தாளிக்கிறேன். இது கடுகு உளுத்தம் பருப்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். என்னோடய சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ, குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் டைம் இருக்கும்போது இல்லைன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு வதங்கி வர்றதுக்கான தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதங்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும். உப்பு போட்டு இப்போ வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மசாலா தூள் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், இந்த 3 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்துட்டு புளி தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிய விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சு வர டைமில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நான் தேங்காய், ஜீரகம், மிளகு இந்த 3 வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டு வச்சுருக்கேன். அந்த அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம மீனெல்லாம் உள்ளே போட்டு புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு சிம்மில் வச்சு கொதிய விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நம்ம அடுப்பை வந்து சிம்மிலே